சின்ன மண்ணு தேவி. ஒரு ஊர்ல ஒரு அமைதியான சின்ன கிராமத்துல ஒரு அப்பா இருந்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரு சோர்வா இருந்தாரு. அவருக்கு 2 அழகான பொண்ணுங்க இருந்தாங்க. பெரிய பொண்ணு ரொம்ப தன்மையான அன்புள்ள பொண்ணு. அவ எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டேயே இருப்பா. அப்பாவை பார்த்துப்பா, அவர் சொல்றத கேட்டு நடந்துப்பா. ஆனா அந்த சின்ன பொண்ணு ரொம்ப சோம்பேறி. அவளுக்கு அவளை அழகுபடுத்திக்கிறது தான் முக்கியமா இருந்துச்சு. ஆனா அக்கா தான் வீட்ல எல்லா வேலையும் செய்யுவா. ஒரு நாள் காலையில பெரிய பொண்ணு அவங்க அப்பா ரொம்ப பலவீனமா இருக்கிறத பார்த்தா. அப்பா, நான் வேலை தேடுறேன். நம்ம சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் பணம் சம்பாதிக்க போறேன். என் செல்ல மகளே, போயிட்டு வா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவுமே கஷ்டப்பட்டு உழைக்கணும். அவ அப்பா கிட்ட போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு அவளோட பயணத்தை ஆரம்பிச்சா. இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சின்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அக்கா போயிட்டா இனிமே சோம்பேறியா இருக்கலாம்னு யோசிச்சா. வழியில போகும்போது அவ ஒரு காஞ்ச மரத்தை பார்த்தா. அதோட கிளையெல்லாம் உடைஞ்சு இருந்துச்சு. மகளே, என் காஞ்ச கிளையை சுத்தம் பண்றியா? நான் ரொம்ப பலவீனமாயிருக்கேன். அவ சுத்தம் பண்ணிட்டு அழகா அடுக்கி வச்சுட்டு மரத்தை தட்டி கொடுத்தா. ரொம்ப நன்றி. ஒரு நாள் நான் உனக்கு பழங்கள் கொடுப்பேன். அவ நாள் கணக்கா நடந்து போன சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நடுவுல கடைசில அவ ஒரு உடைஞ்ச அடுப்பு பார்த்தா. அதோட கல்லு எல்லாம் உடைஞ்சிருந்துச்சு. மகளே, களிமண்ணு வச்சு என்ன சரி பண்ணு, நான் வெளிச்சமா ஆகிடுவேன். அவ அந்த அடுப்ப களிமண்ணு வச்சு சரி செஞ்ச. அது அழகா புதுசா மாறிடுச்சு. ரொம்ப நன்றி. ஒரு நாள் நான் உனக்கு ரொட்டி கொடுப்பேன். அவ வயலையும் ஆத்தையும் கடந்து போன வழியில ஒரு ஆடு அழுக்கா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஆத்துல குளிக்க வைக்கிறியா? நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன். அவ அந்த ஆட ஆத்துல குளிக்க வச்சா. அந்த ஆடு வெள்ளையா மென்மையா மாறிடுச்சு. ரொம்ப நன்றி. நான் ஒரு நாள் உனக்கு முத்துக்கள் கொடுக்கறேன். ரொம்ப நாள் நடந்ததுக்கு அப்புறம் காட்டுக்கு நடுவுல ஒரு வீட பார்த்தா. அங்க ஒரு 7 தேவதைங்க இருந்தாங்க. நீ எங்க கூட இரு, இங்க வேலை பாரு. 6 ரூமை மட்டும் சுத்தம் பண்ணு. 7வது ரூமுக்கு போகக்கூடாது. அவ அந்த தேவதைகள் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சா. ஆனா அந்த 7வது அறைக்கு போகல. இப்படியே 1 வருஷம் கடந்து போச்சு. அவளுக்கு அவ அப்பா ஞாபகம் வந்துச்சு. அவரை பார்க்க கிளம்பினா. நீ என் 7வது ரூமை திறக்கவே இல்ல. என்னோட கடமை நீங்க கொடுத்த 6 ரூம சுத்தம் பண்றது. அத நான் 7வது ரூம திறக்கல. அந்த தேவதைகள் சிரித்து கொண்டே 7வது அறைய திறந்தாங்க. உள்ள தங்கமும் வெள்ளியும் மின்னுச்சு. உனக்கு வேணுங்கிற அளவுக்கு அதுல படுத்து உருண்டு உன் மேல ஒட்டுறதை எடுத்துக்கோ. அவ கீழே படுத்து அதுல உருண்டா. அவ மேல தங்கமும் வெள்ளியும் ஒட்டுனதை எடுத்துக்கிட்டு தேவதைகளுக்கு நன்றி சொல்லிட்டு அவ பயணத்தை தொடங்கினா. அவ பாதை ஆசிர்வாதம் நிறைஞ்சதா இருந்துச்சு. முதல்ல அவ அந்த ஆடை பார்த்தா. அந்த ஆடு நல்ல வெள்ளையா இருந்துச்சு. நீ எனக்கு உதவி பண்ணுன. இப்போ என் மேல இருக்கிற முத்துக்களை எடுத்துக்கோ. அவ அந்த முத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டா.
அப்புறம் அந்த அடுப்பை பார்த்தா அது மேல பொன் நிறமான ரொட்டி இருந்துச்சு. நீ என்ன சரி பண்ணி தந்த இந்த ரொட்டிய உனக்கும் உங்க அப்பாக்கும் எடுத்துக்கோ. அவ அந்த மென்மையான ரொட்டிய சாப்பிட்டு அவ அப்பாக்கும் எடுத்துக்கிட்டா. கடைசியா அவ அந்த மரம் கிட்ட வந்தா. அதுல நிறைய பழங்கள் இருந்துச்சு. நீ எனக்கு உதவி பண்ணன, இப்போ என் பழங்களை எடுத்துக்கோ. அவ கொஞ்ச பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினா. அவ வீட்டுக்கு வந்து அவ அப்பாவை கட்டி பிடித்து சந்தோஷப்பட்டா. அவளுக்கு கிடைச்ச ரொட்டி, பழங்கள், முத்துக்கள், தங்கம் எல்லாத்தையும் அவ அப்பா கிட்ட கொடுத்தா. என் அன்பு மகளே, உன் கடின உழைப்பு உனக்கு இந்த பரிசுகளை கொடுத்திருக்கு. இத பார்த்துக்கிட்டு இருந்த இளைய பொண்ணுக்கு அவ அக்கா மேல பொறாம வந்துச்சு. என் அக்காக்கு புதையல் கிடைச்சா எனக்கு அதை விட அதிகமா கிடைக்கணும். என்கிட்ட எதுவும் இல்லாத போது எப்படி அவகிட்ட எல்லாம் இருக்கலாம்? மறுநாள் காலையில யாருக்கிட்டையும் சொல்லாம அவளோட பயணத்தை தொடங்கினா. அவ முதல்ல அந்த காஞ்ச மரத்துக்கிட்டா வந்தா. அதோட கிளை எல்லாம் உடைஞ்ச நிலைமையில இருந்துச்சு. மகளே, என்னோட காஞ்ச கிளையை சுத்தம் பண்ணுவியா? இல்ல, சூரியன் என் மேல பட்ட என்னோட அழகு என்ன ஆகும்? அவ அந்த இடத்தை விட்டு கிளம்பினா. அந்த மரம் சோர்வா நின்னுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ அந்த உடைஞ்ச அடுப்ப வழியில பார்த்தா. மகளே, களிமண்ணு வச்சு என்ன சரி பண்ணுறியா? நான் மறுபடியும் வெளிச்சமா ஆகிடுவேன். களிமண்ணா? அழுக்கா? ஏன் அழகான கையாலையா? நான் ஏன் மென்மையான கைய களிமண்ணுல வைக்க மாட்டேன். அப்புறம் அவ அந்த இடத்தை விட்டுட்டு கிளம்பினா. அவ ஆத்துக்கு பக்கம் ஒரு ஆடை பார்த்தா. அது ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. ஹே பொண்ணு, என்ன அந்த ஆத்துல குளிக்க வைக்கிறியா? நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன். என்ன, உன்னை நான் சுத்தம் பண்ணணுமா? என் அழகான ட்ரெஸ் அழுக்கா ஆகிடும். அவ அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிட்டா. கடைசியா அவ 7 தேவதைகள் இருக்கிற வீட்டுக்கு வந்தா. தேவதைகள் அவளை சந்தோஷமா வரவேற்த்தாங்க. நீ எங்க கூட இரு, இங்க வேலை பாரு. 6 ரூமை மட்டும் சுத்தம் பண்ணு. 7வது ரூமுக்கு போகக்கூடாது. அவ சிரிச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா போக மாட்டேன்னு சொன்னா. ஆனா மனசுக்குள்ள அங்க போய் அந்த புதையல் எடுப்பேன்னு நினைச்சா. அவளுக்கு வேலை செய்ய பிடிக்கல. கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு சோம்பேறியா இருந்தா. ஒரு நாள் அவளுக்கு அந்த 7வது ரூம்ல என்ன இருக்கும்னு ஆர்வம் அதிகமாச்சு. உள்ள இருக்கிற புதையலும் தங்கமும் எல்லாம் எனக்குத்தான். அவ 7வது கதவை திறந்தா. உள்ள இருந்து தேனீக்கள், வவ்வாலுங்கள், சிலந்திகள் வெளியில வந்துச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க. அவ அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில ஓடி போனா. அவ உடம்பு நிறைய காயம் பட்டு இருந்துச்சு. அவ வீட்டுக்கு திரும்ப போகிற பயணம் ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு. அவ பசியோட இருந்தா, உடம்பு வலி இருந்துச்சு. ஆனா இன்னும் அவ மனசு புதையலுக்காக ஏங்குச்சு. ஆத்தோரமா அந்த ஆடை பார்த்தா. அது இப்போ வெள்ளையா, அது மேல முத்துக்களோட இருந்துச்சு. ஆடு, எனக்கு உன் மேல இருக்கிற முத்துக்களை கொடு. ஆனா அந்த ஆடு அவளை கண்டுக்காம தூரமா நடந்து போச்சு. கொஞ்ச தூரம் போனதும் அவளுக்கு ரொட்டி வாசனை வந்துச்சு. அது அவ பசிய தூண்டுச்சு. ஹே அடுப்பு, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பிட ரொட்டி கொடு. அவ ரொட்டி எடுக்க அந்த அடுப்ப நெருங்குன. அடுப்பு கோவத்துல நெருப்ப அதிகம் பண்ணி அவ கைய சுட்டுருச்சு.
எரியுது எரியுது. அவ கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டுட்டு பசியோட ஓடி போனா. கடைசியா அந்த மரத்தை பார்த்தா நிறைய சுவையான பழங்கள் காய்ச்சிருந்துச்சு. ஹே மரம், எனக்கு பழங்கள் கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா அந்த மரம் அவளை பழம் பறிக்க விடாம இடது பக்கமாவும் வலது பக்கமாவும் அசைஞ்சது. இது ரொம்ப தப்பு, எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல. கடைசியா அவ வீட்டுக்கு வந்தா உடல் வலியோட. அவ அப்பா அவகிட்ட அன்பா ஓய்வு எடுக்க சொன்னாரு. அவளுக்கு அவர் அறிவுரை சொன்னாரு. என் மகளே, இப்போ புரியுதா? சோம்பேறியா இருந்தா கஷ்டம்தான் கிடைக்கும். கடினமா உழைச்சா அதுக்கேத்த பரிசுகள் கிடைக்கும். அந்த சின்ன பொண்ணு அழுதா. அவளோட மனசுக்கு உழைப்போட அருமை புரிஞ்சது. அந்த நாள்ல இருந்து அவ அக்கா கூட சேர்ந்து வீட்டு வேலை செஞ்சா. அவங்க வீட்ல அன்பும் அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருந்துச்சு.